கண்மணி அன்புடன் சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்புக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. அன்புவால கான்சியஸ்க்கு வரவே முடியறதுல ஏகப்பட்ட போக அன்போட உடம்புல போயிட்டு இருக்கிறதுனால அவரோட லங்ஸ் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எது ஒண்ணுமே என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கண்மணி ஃபீல் ஆக உடனே காவேரி கண்மணி எதுக்காக நீ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, நீ எதை நினைச்ச வருத்தப்படாம இருன்றாங்க. இல்லம்மா, அவரோட நிலைமைக்கு காரணம் நான் தான். அவருக்கு இந்த மாதிரி சைனஸ் இஷ்யூ இருக்குன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. என்னால என்ன பண்றதுனே தெரியல. அவர் என்னால விறகடுப்புல எல்லாம் சமைக்க முடியாதுன்னு சொன்னாரு. நான் அவரை கண்டபடி திட்டி அவரை நீ போய் சமைச்சுதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினேன். கடைசியில அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படி பண்ண, மாப்பிள்ளைய கொடுமைப்படுத்துறதா நினைச்சு நீ பண்றது எல்லாம் உனக்கே சரின்னு படுதா, ஏன் இப்படி பண்ண சொல்லு, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கண்மணியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போறேன், கடவுள்கிட்ட முறையாடுறேன், கடவுள் கண்டிப்பா என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மா நீ இங்கே இரு, அவர் கண்ணு முழிச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்மணி நேரா கோவிலுக்கு போறாங்க. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை, என் தாலிக்கு இப்ப ஆபத்தா இருக்கு, கடவுளே நீ தான் என்னுடைய தாலியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கண்மணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உனக்காக நான் என்ன வேண்டுதல்னாலும் செய்யறேன், என் புருஷனை எப்படியாவது என் கண்ணுல குணப்படுத்தி காட்டிடுன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப சாமியாரோட சத்தம் பயங்கரமா கேக்குது, சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கண்மணி அந்த பக்கம் பாக்குறாங்க. நீ உன் தாலிக்கு ஆபத்துன்னு சொல்லி கடவுளை முறையாட வந்திருக்க, ஆனா உன் புருஷனுக்கு கண்டம் இருக்கே, அதை எப்படி தீக்க போற, அவர் இந்த கண்டத்தை தாண்டினா அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனா இதுல உயிர் போக கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க, அதுல இருந்து அவரை மீட்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க சாமி, நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன்னுடைய புருஷனுக்காக கடுமையான வேண்டுதல் இருக்கணும், அந்த வேண்டுதல் இருந்தா மட்டும்தான் நீ உன் புருஷனை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் கண்மணி, என் புருஷனுக்காக என்ன வேண்டுதல் செய்யவும் நான் தயாரா இருக்கேன், நீங்க என்ன வேண்டுதல் சொல்லுங்கன்றாங்க. இங்க இருக்கே மலை உச்சியில ஒரு பாரிஜாதம் பூவுன்னு ஒண்ணு இருக்கும், அந்த பூவை நீ இந்த நடு சாமத்துல போயிட்டு எடுத்துட்டு வரணும், பொழுது வெடியறதுக்குள்ள நீ வரணும். அப்படி அந்த பாரிஜாத பூவை கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணினா உன் புருஷனோட உயிரை நீ காப்பாத்திடலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட தடை வரும், அந்த தடை எல்லாமே முறியடிச்சிட்டு நீ போய் உன் புருஷனோட உயிரை காப்பாற்றணும்னா அந்த பாரிஜாத பூவை நீ எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா உன் புருஷனோட உயிர் போயிடும், உன் தாலி பாக்கமும் உன்கிட்ட இருக்காதுன்றாங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க, ஆமா உன் புருஷனோட நிலைமைக்கு நீ ஒரு வகையில காரணம் தானேன்னு சொல்றாங்க. ஆமா சாமி அதுவும் உண்மைதான், அவரோட நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் அவரோட உயிரை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே கண்மணி இந்த விரதம் இருந்து நீ செய்யணும், நீ பச்சை தண்ணி கூட உன் பல்லுல படக்கூடாது, கடவுள் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டாரு, நீ தைரியமா போ மகளேன்னு சொல்லிட்டு இப்ப சாமியார் சொல்றாங்க. உடனே அன்பு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கண்மணி கால் பண்ணி கேட்குறாரு. மாப்பிள்ளை இன்னமும் சுயநினைவு இல்லாம தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். சாமியார் எனக்கு இப்படி ஒரு வாக்கு சொல்லியிருக்காங்க, நான் பாரிஜாத மலரை போயிட்டு அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதை அறுத்துட்டு கண்டிப்பா அன்போட உயிரை காப்பாத்துவேன், நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா அவரோட உயிரை நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி இதெல்லாம் ரொம்பவே தேவையில்லாத வேலை கண்மணி, எதுக்காக கண்மணி இதையெல்லாம் நீ செய்யற, எனக்கு அவரோட உயிரை காப்பாற்றணுமா, அதுக்காக நான் இதை செய்கிறேன், என் புருஷனோட உயிரை நான் காப்பாற்ற என்னனாலும் பண்ணுவேன், அதனால என் உயிரே போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ கண்மணி ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு சாப்பிடாம கூட சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி என்னை நீ தான் மன தைரியப்படுத்தணும், அன்போட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் கல் போல மலை போல பிரச்சனை வந்தாலும் அது பனி போல போற மாதிரி நீதான் எனக்கு அருள் புரியணும் கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே பாரிஜாதம் பூவை அறுக்கிறதுக்காக மலை உச்சிக்கு கண்மணி போறாங்க. இப்ப சாமியார் சொன்னபடியே பொழுது வெடியறதுக்குள்ள அன்புவை காப்பாத்த பாரிஜாத பூவை நம்ம கண்மணி எடுத்துட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அன்போட உயிரை காப்பாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.